இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, உங்க மேல அன்பாக இருக்கிறாரு. தொடர்ந்து இந்த ஜீவபோத சேனலை பாருங்க. ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது. இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரியில, நம்ம இந்த வருஷம் தொடக்கத்திலேருந்து இந்த ஜனவரியிலேருந்து டிசம்பர் இந்த கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்துல எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கடந்து வந்தோம். ஆனா நம்ம ஆண்டவர்கள் மேல இறக்கமாக இல்லாமல் இருந்திருந்தா, நம்மள ஆண்டவர் நினைக்காம இருந்திருந்தா கண்டிப்பா போய் சேர்ந்திருப்போம். ஆனா இந்த வருஷத்தின் கடைசியில, இந்த கடைசி மாசத்துல நம்ம வந்திருக்கிறோம் பாருங்க. இது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை உங்களோட இருந்ததுனால, கர்த்தருடைய இரக்கம் அவர் உங்களை நினைச்சிருந்ததுனால, ஆண்டவர் நீங்க நிரூபணம் ஆகாதபடி ஆண்டவர் உங்களை பக்கம் பாதுகாத்தார். கர்த்தருடைய கிருபை, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. இன்னும் அவருடைய இறக்கம் உங்க மேல இருக்கும். அதுக்கு முடிவே இருக்காது. நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யும், என்னை காப்பாத்துனீங்களே நன்றி அப்பா, இந்த கடைசி மாசத்துல எனக்கு அதை கொண்டு வந்தீங்களே உனக்கு நன்றி அப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னா, இன்னும் அவருடைய இறக்கத்துக்கு முடிவில்லாதபடி இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களை தருவார். இன்னும் சுகப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க நிர்மூலமாகாம, நீங்க கஷ்டப்படாதபடி, நீங்க இல்லாம போயிடாதபடி, நீங்க உயிரோடு இருக்கிறது, நல்லா இருக்கிறது, ஆசீர்வாதமா இருக்கிறது, உங்களை ஆண்டவர் பயன்படுத்துறது, உங்களுக்கு தந்த எல்லா பொக்கிஷங்களும் ஆசீர்வாதங்களும் எல்லாமே கர்த்தருடைய கிருபை. இன்னும் ஆண்டவருடைய இரக்கம் முடிவில்லை. இன்னும் ஆண்டவருடைய இரக்கம் உங்க மேல இருந்து கொண்டே இருக்கும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வருஷத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தர தனித்தனியா பேர்படா தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். ஏசப்பா உங்களுடைய கிருபை, உங்களுடைய இறக்கம் இன்னும் உங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும் தகப்பனே. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, அந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா, பெரியவர்களுக்கா ஸ்தோத்திர நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்கா ஸ்தோத்திரம், அவர்களை ஆசீர்வதிங்க. யாராவது குழந்தை பாக்கிங்க எல்லாமே இருப்பார்கள், அவர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவே ஸ்தோத்திர நன்றி அப்பா. வியாதி படிக்கிற இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகப்பதம் ஆரோக்கியத்தை கொடுக்க தகப்பனே ஸ்தோத்திர நன்றி. படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதி ஞானத்தினால நிரப்புங்க ஏசப்பா. அப்பா தோத்திர நன்றி ஐயா. நல்ல விவசாயிகளுக்கா ஜெபிக்கிறோம், மீனவர்களுக்கா ஜெபிக்கிறோம். தெய்வமே அவர்கள் எல்லாம் ஆசீர்வதி, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஒரு குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிங்க. எங்க தேசத்துல விவசாயிகள் பாதிப்பு இல்லாதவர்களை நீர் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. தோத்திர நன்றி தகப்பனே தோத்திர ஐயா. ஏசப்பா தோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தையில கேட்கிறார்களோ ஒவ்வொருத்தருக்கு இந்த நாளில் நீர் அற்புதங்களை செய்ய தகப்பனே. பரிசுத்தவங்களுக்கா ஊழியக்காரர்களுக்கா ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ நெருக்கடி ஐயா, ஆண்டவருடைய கஷ்டங்கள் அப்பா, லாபத்தில் ஆண்டவருடைய கிருபை, இறக்கம் பிள்ளைகள் தாக்கட்டு தகப்பனே தோத்திரம். கிரியை செய்யும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நடக்குதாவே.